திருச்சிற்றம்பலம். சிவாய நம. எல்லாம் வல்ல இறைவனுடைய கருணை கொண்டு எங்கள் அன்பு கூறிய ஐயா சிவத்திரு முருகன் ஐயா அவர்கள் நேச அண்ணாட்சி என்கின்ற இந்த யூடியூப்பினை வலைத்தளங்களை மிக செம்மையாக செய்கிறார்கள். அவர்கள் பன்மடங்கு இந்த விஞ்ஞான உலகத்தில் விஞ்ஞானத்தினுடைய நீதியாக கொண்டு செல்லக்கூடிய அன்பை மனமாற போற்றி மகிழ்கின்றோம். அன்னவளையும் அறநொரு பட்சியும் அறிவாளறிந்து அன்னவளையை வீசுகின்ற பொழுது அரண் வந்து அகப்படுவார் என்பதுதான் வேதத்தின் உட்பொருள். அன்னதானத்தை கையில் எடுத்து நெஞ்சார சுமந்து அதை எல்லோருக்கும் பரிமாற்றம் செய்த நமது மீசை அண்ணா அவர்கள் என்றென்றும் இந்த மண்ணுலகிலே தழைத்து ஓங்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி, அக்காலம் தொட்டு இக்காலம் வரையில் எறும்பு முதலாகி ஏனைய வரைகளாக இருக்கக்கூடிய 84 லட்ச யோனி பேதங்களுக்கும் கருவில் இருக்கக்கூடிய உயிருக்கும் கருப்பையில் இருக்கக்கூடிய உயிருக்கும் கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரைக்கும் கருணை கடலாக இருக்கக்கூடிய இறைவன் பசியாற்றி வைக்கிறான் என்கின்ற அந்த உயர்ந்த நிலையை கொண்டு தனி ஒரு மனிதனுக்கு உணவின் நிலையில் இஜகத்தினை அழித்துவிடு ஜெகமாதா என்று நம்மளுடைய மீசை உழவராக விளங்கி நம் நாட்டில் பெருங்கருணையோடு வாழ்ந்த சுப்பிரமணி பாரதியார் அவர்கள் காட்டிய அன்பினை நமது மீச அண்ணாட்சியும் தெரிவித்திருக்கிறார். அதுபோல பசி என்பது கொடிய நோயானது, பசி ஒரு பிணியானது என்று நம் அருளாளர்கள் காட்டுகிறார்கள். அப்படி மிக தெளிந்த நீரோடை போன்று நமது மீசை அண்ணா அவர்கள் இந்த இடத்திலே கூறியிருப்பதெல்லாம் அற்றார் அழிவசித்திருத்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள் வழிப்புழி என்பார் வான்புகழ் வள்ளுவர். அப்படி இந்த பசிவினுடைய நிலையை கண்ட நமது மீசை அண்ணா அவர்கள் மிக தெளிந்த ஒரு பதிவினை இட்டிருக்கிறார்கள். அதற்காக இந்த வலைத்தளங்களாக விளங்கக்கூடிய யூடியூப்பை எல்லோரும் வாழ்த்தி லைக் கொடுத்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து எல்லோரும் வாழ்வாங்கு வாழ்த்த வேண்டுமாய் மனமாற வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம.